Let's pray. Loving and Heavenly Father, you have given us your name and you have explained to us that it means a covenant keeping God. Lord, that we know, Father, in our lives, in our past days, that you have been a God who has been faithfully coming along with us. We do not feel forsaken. We do not feel lost. You are with us, Father. But we do want to understand what are your covenants and why are they important to all creation of all generations. As we look through the whole of scriptures, Father, in those eyes, be with us. Help us to have clearer understanding. Help us to realize what is important for you, which should be important for us too. Help us to learn and become wise, Father, so that we become better servants for you, Master. Lord, be with us this time while we study. In Jesus' wonderful name I ask. Amen. All right. So, we are in the series of covenant keeping God. If we understand that the Bible கடவுள் வந்து பத்திரப்படுத்தி நம்ம கையில கொடுத்துருக்காரு இந்த நாள் வரைக்கும். இல்லை, மோசே எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தப்பு இல்லாம, ஒரு எரர் இல்லாம நம்ம கையில பைபிள் இருக்குதுன்னா, அதுக்கு அடுத்த சைட்ல தராசு மாதிரினா அதுக்கு அடுத்த சைட் ஆஃப் த காயின் ஆர் தி அதர் பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இம்மீடியட்டா என்ன போகணும், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னது, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, மோசே எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே வார்த்தைகள் நமக்கு பத்திரமா கையில கொடுத்து அந்த அர்த்தங்கள் மாறாம வச்சிருக்காரு இல்ல. அதனால அந்த ட்ரூ மெசேஜ் ஆஃப் த பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we are looking at the covenant keeping God. So we saw that the covenant அவர் கொடுத்தது சில பீப்புளுக்கு டைரக்டா ப்ராமிசஸ்ன்னு கொடுத்துருக்காரு. ஆடம் கிட்ட கொடுத்தாருல, சின் பண்ணி நின்றுட்டு இருக்கிற, தப்பு பண்ணி நின்றுட்டு இருக்க ஆடம் அண்ட் ஈவ் கிட்ட அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. ஜெனிசிஸ் 3:15 ஐ வில் சென்ட் சம்படி ஹூ வில் டேக் யூ அவுட் ஆஃப் திஸ் மெஸ், சேட்டனை ஹீல் டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. நீங்க காத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு கவன, தட்ஸ் அ ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் நிறைவேறதுக்கு முன்னாடி நோவா காலத்துல he is planning to destroy the world. அப்போ he is picking up Noah and his family and saying, through you நான் ஆடம்க்கு சொன்ன கவனன்ட்டை உங்க மூலம் ஃபுல்ஃபில் பண்ண போறேன், நீங்க மட்டும் பழச்சு வாங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும் காப்பாத்தி he is continuing the generations of humans. இல்லாட்டி எல்லாரும் அழிஞ்சு போயிருப்பாங்க. he is continuing that. ஸோ அந்த ப்ராமிஸ்க்காக தான், அதான் கவனன்ட் கீப்பிங் காட். ஸோ நோவா கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, இந்த ப்ராமிஸ். அதுக்கப்புறம் ஏப்ரஹாமை தனிச்செடுத்து அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ், த்ரூ யூ ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் வில் பி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ப்ராமிஸ். அதுக்கப்புறம் இடையில வெவ்வேறு இடங்கள்ல ப்ராமிஸ், ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் வெரி சிமிலர் ப்ராமிஸ். த்ரூ ஐசக் அதே ப்ராமிஸ், வேர்ல்டில் இருக்க எல்லா ஃபேமிலிஸ், ஏர்த்தில் இருக்க எல்லா ஃபேமிலிஸும் பிளெஸ்ட் அப்படின்ட்டு. ஜேக்கபுக்கும் அதே ப்ராமிஸ் கிடைக்கும். ஸோ அப்படி போகுது. ஈஜிப்டுக்கு போகிறாங்க, மோசே வெளியில் கூட்டிகிட்டு வராரு. ராஜாக்கள் ரூல் பண்ணும்போது டேவிட் கிட்ட அனதர் பிக் கவனன்ட். அது என்ன கவனன்ட்? உன்னோட லைன்ல பிறக்க போறாரு அந்த ஸ்பெஷல் பர்சன், ரைட்? அண்ட் அவருடைய கிங்டம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிங்டமா இருக்கும், எவர் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு டேவிட் கிட்ட இன்னொரு பிக் ப்ராமிஸ். நம்ம இடையில உள்ள குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் அவர் பாஸ் ஆன் பண்றாரு மெசையா பத்தி, அதையுமே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். டேவிட் கிட்ட சாம்ஸ்ல நிறைய கொடுத்தாரு இல்ல. இப்போ டேவிட் காலம் வந்து ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். ஸோ 4000 years பிஃபோர் ஜீசஸ் இருந்த ஆடம்ல இருந்து 1000 years பிஃபோர் ஜீசஸ் இருந்த
டேவிட் காலம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். டேவிட் காலத்தில் தான் நான் ரொம்ப நாள் நம்ம தங்கிட்டோம். ஏன்னா அவர் சாம்ஸ் நிறைய எழுதுனனால வி வர் ஃபோக்கஸிங் ஆன் தட் அலாட். அவர் மூலம் சொன்ன ஒரு நிறைய ப்ராமிசஸ் பார்த்தோம். ஸோ சாலமனும் ரஃபா 1000ன்னு வச்சுக்கலாமே. ஸோ கிட்டத்தட்ட சாலமன் அண்ட் டேவிட் வரைக்கும் டைம் பீரியடில் நிறைய இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்த செஷன்ஸில் பார்த்து முடிச்சிருக்கோம். ரைட். ஸோ ஒரு கோர்வையா லிஸ்ட் போட்டேன்னா இதுதான் வந்தது. ஸோ ஜீனியாலஜி படி, ஜீனியாலஜினா யாருக்கு பிறக்க போகிற பர்சன் இந்த ஸ்பெஷல் மெசையா அப்படின்னு பார்த்தாக்கா இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். என்னெல்லாம் தெரியும்? சீட் ஆஃப் அ உமன்னு தெரியும். அப்போ ஹியூமனாக பிறக்க போகிறாரு, சன் ஆஃப் மேனாக பிறக்க போகிறாரு, நோவா சந்ததிக்காரரு, ஏப்ரஹாம் சந்ததியில் இருக்கணும், ஐசக், ஜேக்கப், ஜூடா, டேவிட், இவங்க குடும்பங்களில் பிறக்க போகிறவர் தான் ஒரு மெசையா. இதுலேயுமே ஆயிரக்கணக்கில் பீப்புள் இருப்பாங்க. அதுக்கு இடையில அதுக்குள்ள இருக்கிற அந்த 1000ல் ஒருத்தர் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் தெரியும். ரிவீல்டு இன்ஃபர்மேஷன் இல்லையா? ப்ராஃபட்டிக்கலாக ரிவீல்டு இன்ஃபர்மேஷன், கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னது? ஹீல் ஆல்சோ பி த சன் ஆஃப் காட். அப்போ ஒரு ஹியூமனாக பிறக்க போகிற பர்சன், பட் ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஹீல் பி ஹையர் தென் த ஏஞ்சல்ஸ். ஆப்வியஸ்லி ஹீ இஸ் பார்ட் ஆஃப் காட், ஸோ ஹீ இஸ் ஹையர் தென் த ஏஞ்சல்ஸ். ஆனால் ஏஞ்சலை விட லோவர் லெவலுக்கு புஷ் பண்ணப்படுவார். ஹியூமனாக பிறந்து when he's going to die, he's going to taste death. அதனால அப்போ அவ்வளோ அந்த லெவலுக்கு போயிடுவாருன்னு தெரியும். இவர் கிரியேஷனுக்கு முன்னாலேருந்தே இருக்கிறாரு. ப்ராவர்ப்ஸ் 8ல் நம்ம அதை தான் பார்த்தோம். கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்தே எக்ஸிஸ்ட் பண்ணுற ஒரு என்டிட்டி, ஒரு பர்சன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது ஜஸ்ட் அவருடைய ஜீனியாலஜி பற்றி. அவர் என்னென்ன காரியங்கள் செய்வார், என்னென்ன வேலை, அவருக்கு என்ன டியூட்டி அப்படின்னு பார்த்தாக்கா அவர் சாத்தானை ஒழிக்க போகிறாரு. ஜெனிசிஸ் 3:15 வந்துச்சு இல்லையா? ராஜாவா இருக்க போறாரு. அப்புறம் வெவ்வேறு இடங்கள்ல சாம்ஸா இருக்கட்டும், வெவ்வேறு இடங்கள்ல விசா என்ன மாதிரி ராஜா இல்ல, சிங்கம் போல ராஜா, ஒரு ப்ராஸ்பரஸ் கிங்டம், எவர் லாஸ்டிங் கிங்டம். அந்த கிங்டம்க்கு எண்டே கிடையாது. ஜயான் தான் கேபிட்டலா இருக்கும். சாம் 2ல பவர்ஃபுல்லான ஒரு ரூலராக இருப்பார் இல்லை, அயன் ராட் அண்ட் பாட்ரி மாதிரி ரூல் பண்ணுவார். சாம் 2 ரூலர் ஆஃப் த ஹோல் எர்த் இல்லை, ஆல் கிரியேஷன்ஸ் அவருக்கு அடியில். சாம் 2 ஹி ரிச்சஸ்ட் அண்ட் த வைசஸ்ட் ஹியூமன் கிங் சாலமன். அவர் எக்லேசியாஸ்டில் என்ன எழுதாரு? இது எல்லாம் வேஸ்ட்டு, நான் ரிச்சுன்னு நினச்சது வேஸ்ட்டு, நான் வைஸ்ன்னு நினச்சது வேஸ்ட்டு, சம்பாத்தியம் வேஸ்ட்டு, யூத் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டுன்னு எழுதி முடிச்சுடுவார். அப்போ ஒரு தெர் இஸ் அ கேப் இல்லை, எதுக்காகவோ காத்திருக்காங்க. முழுமையான ஒரு சந்தோஷம், முழுமையான ஒரு நிம்மதி, முழுமையான ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை இல்லை. உலக கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கிங் சாலமன் இருந்தது. பட் அவர் தான் எழுதுறாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் இதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி இதுக்காக நீங்கள் கஷ்டம்லாம் படாதீங்க, வருத்தம்லாம் படாதீங்க, இது இல்லை பெஸ்ட்டு. அப்போ என்னமோ வரப்போகுது இல்லை, சம்திங் எல்ஸ் இஸ் பெண்டிங், எதுக்காகவோ காத்திருக்காரு. இந்த உலகத்தினுடைய பெஸ்ட் எதுவுமே பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதான் எக்லேசியாஸ்டிஸ். ஸோ ஆனால் அந்த பெஸ்ட்டை கொண்டாட போகிறது ஜீசஸ், ரைட்? ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டூ தட். அவர் ரூலராக இருக்கும் போது அவர் ஜட்ஜாகவும் இருப்பாருன்னு பார்த்தோம். அவர் ரிடீமராக இருப்பாருன்னு பார்த்தோம் இல்லை, ரூத்தோடைய புக்கில், ஜோபோட வசனங்களில். ஸோ ஹீல் பி அ ரெடீமர், ஹீல் பி அ ப்ராஃபெட்ன்னு பார்த்தோம். மோசஸ் கிட்ட சொல்வார், காட் சொல்வார், ஒன்ன மாதிரி நான் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி வெவ்வேறு ரோல் இருக்கு அவருக்கு இல்லையா? நமக்கு இப்போ ஜீசஸ் சொல்லலாம், பட் அந்த டைமில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தே டோன்ட் நோ. இப்போ டேவிட் காலத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு தேர் ஸ்டில் வெயிட்டிங் இல்லை, கவனன்ட் கீப்பிங் காட் அப்படின்ட்டு வெயிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இன்னும் அந்த நிறைய டீட்டெயில்ஸ் கடவுள் கொடுத்துட்டே வராருல வேற விதமாக, இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில். அந்த விஷயத்தில் எல்லா அவர் ஜீசஸ் கோ த்ரூ பண்ண போகிற இமோஷன்ஸ் அதை லிஸ்ட் டவுன் பண்ணால் அதுவும் லாங் லிஸ்ட் வந்தது. He'll be zealous, Psalm 69, like he was zealous for his father's house. He'll speak in parables, Psalm 78. He'll calm the sea, Psalm 107. He'll be
He'll feel that God has forsaken him, Psalm 22. Physical suffering, what all he'll undergo as a human. He'll thirst, he'll be pierced. அவருடைய ட்ரெஸ்ஸை லாட் போட்டு எடுப்பாங்க. அப்போ இவ்வளோ ஒரு டிக்னிட்டிலாம் லூஸ் பண்ணி இல்லை, பட் ஹிஸ் போன்ஸ் ஆர் நாட் புரோக்கன். கால் அண்ட் வினிகர் கொடுக்கப்பட்டது, Psalm 69. அவருடைய மென்டல் சஃபரிங், he felt like a worm, he was scorned, ridiculed, humiliated. இதெல்லாம் Psalm 22. Hated and rejected, Psalm 69. He'll be betrayed by a friend, a close friend, Psalm 41. He'll die like a human, இதான் lower than the angels. He gets killed. Okay, so அது describe பண்ணிருக்கு. He gave up his spirit, Psalm 31. But he will resurrect, Psalm 16. He will ascend to heaven, Psalm 68. So he'll go through all these emotions. In the details, கடவுள் 1000 வருஷம் பிஃபோர் ஜீசஸ் யாரெல்லாம் ஸ்கிரிப்சர்னு ஒன்று கையில் வச்சுருந்தாங்களோ அவங்க கையிலெல்லாம் இருக்குது. இது இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். ஸ்கிரிப்சர்னு வச்சுருந்துருக்க மாட்டாங்க, டெம்பிளில் யாராவது வாசிப்பாங்க, அந்த வாசித்த வசனங்கள் அவங்க மனசில் இருக்கும். ஸோ எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்களேன். திஸ் இஸ் 1000 years before ஜீசஸ். இது தெரியல, ரொம்ப ஃபார் மீ இட் இஸ் சூப்பர் 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 வண்டர்ஃபுல். ஐ ஹோப் இட் ஹேஸ் த சேம் எஃபெக்ட் ஃபார் யூ. சரி, இப்போ மோசே காலத்துல இருந்து ஜீசஸ் வர்ற காலம் வரைக்கும், அதாவது 1500 வருஷம், இந்த டைம் பீரியட்ல தான் இஸ்ரவேல்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ இஸ்ரேல் ஃபார்ம் ஆகும்போது எப்படி நடந்தது? மோசே வெளியில கூட்டிட்டு வந்தாரு. ஜாஷ்வா கிட்ட காட் வில் கிவ் த லேண்ட். இல்லை, ஜாஷ்வா தான் வாரியர் ஆட்டம் போய் ஜெரிகோ பிடிச்சு, அதான் ஃபர்ஸ்ட் ஊர், நிலத்தை பிடிச்சு, அதுக்கப்புறம் நிறைய ஜட்ஜஸ் ரூல் பண்ணாங்க. இல்லை, ரூத் அந்த டைம்ல இருந்த ஒரு ஸ்டோரி, டெபோரா அந்த டைம்ல வாருக்கு போன ஒரு லேடி ப்ராஃபெட், சாம்சன் இஸ் அ ஜட்ஜ், சாமுவேல் இஸ் அ ஜட்ஜ். ஸோ இவங்கெல்லாம் ஜட்ஜஸ் இருந்தாங்க. கடைசி ஜட்ஜு சாமுவேல். ஏன் சாமுவேல் தான் அனாயிண்ட் பண்ணுவார் சால், டேவிட் எல்லாரும். இல்லை, ஸோ அதுக்கப்புறம் கிங்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிங்ஸில் தெர் இஸ் சால் பை பீப்புள்ஸ் ரிக்வெஸ்ட் ஒரு கிங்கு. அப்புறம் காட்ஸ் செலெக்ஷன் டேவிடோட சன்னு சாலமன். அவர் பீரியட் முடிஞ்சோடனே அந்த கண்ட்ரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி 2 கிங் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. 2ஆக உடஞ்சிரும். ஓகே, நார்த் அண்ட் சவுத்துன்னு உடஞ்சி சிவில் வார் ஆயிரும். ஸோ நார்தர்ன் கண்ட்ரி பேர் ஸ்டில் இஸ்ரேல்னு வச்சுக்கிட்டாங்க. சவுத்தில் ஜெருசலேம் டெம்பிள் எல்லாம் இருக்கிற இடம், அதான் யூதான்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன் இந்த ஜூடா கிங்ஸ், டேவிட், சாலமன் எல்லாம் அவங்களுடைய கேபிட்டல் ஜெருசலம். ஸோ ஜெருசலம், அந்த அவங்களோட டெம்பிள், இதெல்லாம் இருந்த நிலப்பகுதி ஜூடாவோடது. அதனால தே கால்ட் இட் ஜூடா. ஓகே, ஸோ ஜூடானும் இஸ்ரேல்னு 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஆனா இஸ்ரேல் ஃபுல்லா பேட் கிங்ஸ். ஏன் கடவுள் அப்பாயிண்ட் பண்ண கிங் ஜாதி ஜூடா. ஸோ ஜூடா கிங்ஸ் தான் இருந்திருக்கணும் இஸ்ரேல், டோட்டல் இஸ்ரேலுக்கு. ஆனால் நார்த் உடஞ்சி இஸ்ரேலுன்னு ஆகி அங்கே வெவ்வேறு கிங்ஸ் இருந்தாங்க, வெவ்வேறு கோத்திரத்தில் உள்ள கிங்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி நாட் காட்லி கிங்ஸ். ஓகே, ஸோ அவங்கள அசீரியா பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த சதர்ன் கிங்டம், ஜெருசலேமை கேபிட்டலாக வச்ச கிங்டம், இன்னொரு 100 வருஷம் அவங்க இருந்தாங்க. பட் அவங்களையும் பேட் கிங்ஸ், காட்லி கிங்ஸ்னு இருந்தாங்க. அவங்க இன்னொரு 100 வருஷம் இருந்துட்டு பாபிலோன் பிடிச்சிட்டு போயிருது. நேபுகாத்நேசர், டேனியல் பிடிச்சிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் கேப்டிவிட்டியில் 70 years போயிருது. ஸோ 70 years தங்க நாட்டில் இல்லை, பெஸ்ட் பீப்புள், சக்தி உள்ள மக்கள், புத்தி உள்ள மக்கள், ஸோ பிரெய்னி பீப்புள், ஸ்ட்ராங் பாடிடு பீப்புள் எல்லாரையும் நெபுகாத்நேசர் தன்னோட கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டார். அப்படிதான் டேனியல் எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ டேனியல்லாம் கொஞ்சம் கிங்கோட லைன், பிரின்ஸ்லி லைன், அதனால அவர் பேலஸ்லேயே கூட வச்சுக்கிட்டாரு. ஸோ தேவர் நாட் லைக் பிரிசனர்ஸ், டஞ்சன்ல போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படி இல்லை. அவங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே சயின்ஸ் தெரிஞ்சவங்க,
டீச் பண்ண தெரிஞ்சவங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்களே தாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற பீப்புளை ஆர்மிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டார். அதான் கேப்டிவிட்டி, நாட் ஸ்லேவரி. ஓகே, ஸோ கேப்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அது கரெக்டாக ஜெரமையா சொல்லியிருப்பார் 70 வருஷம் தான்ட்டு. அதே போல் 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வந்து எஸ்ரா, ஜெருபாபேல், நெகேமியா எல்லாரும் புதுசாக திரும்ப டெம்பிள், இடிஞ்சு போன டெம்பிள்லாம் கட்டுவாங்க. அந்த டைமில் இந்த பேபிலோனியன் எம்பையர் போய் அவங்கள பர்ஷியன் எம்பையர் கேப்சர் பண்ணிடும். ஸோ அப்போ பர்ஷியன் ரூல், அதான் சைரஸ் தான் அனுப்பி விடுவார், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு. அந்த எஸ்தர்லாம் கல்யாணம் பண்ணது பர்ஷியன் எம்பரர். ஓகே, ஸோ ஷி வாஸ் எம்ப்ரஸ். ஓகே, இடையில பர்ஷியன் எம்பையரையும் கிரேக்க நாடு பிடிச்சி அலெக்சாண்டர்லாம் பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க காலத்துக்கு அப்புறம் கிரீஸ் ரூல் பண்ணுச்சு. ஆனால் கிரீஸ் ரூல் பண்ண டைமில் பைபிள் புக்ஸ் எதுவும் எழுதப்படவில்லை. இந்த பர்ஷியன் ரூலோட முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரோமராஜ்யத்தில் ஜீசஸ் வந்துட்டார். ஓகே, இது ஒரு அவுட்லைன். இது மனசில் நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இஜிப்சியன் எம்பையர் எந்த காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அசிரியா, பேபிலோன். ஸோ ரிமெம்பர் ஏபி, அசிரியா, பேபிலோன், தென் த பர்ஷியன்ஸ், கிரீக்ஸ் அண்ட் த ரோமன்ஸ். ஓகே, ரைட். இப்போ கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை, டேவிட், சாலமன்லாம். அந்த டைமில் கடவுள் இப்போ இந்த டைமில் மோசே டைமில் யார்கிட்ட பேசி மக்கள்கிட்ட பேசினாரு? மோசே மூலம். ஸோ அந்த ஹேபிட் தான் அப்படியே இருந்துச்சு, அந்த பழக்கம் தான் இருந்தது. ஜாஷுவா மூலம் பேசுவார், இல்லாட்டி சாமியல் மூலம் பேசினார் ஜட்ஜஸில். ராஜாக்கள் வந்தோடனே ப்ராஃபிட்ஸ்னு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஸோ டேவிட் டைமில் கூட, டேவிட் இவ்வளோ ஒரு காட்லி கிங், ஆனால் தெர் வாஸ் சம்படி எல்ஸ் கால்டு ப்ராஃபிட், நேத்தன் இருந்தார். ஸோ அது ஒரு தனி ஜாப் ரோல் ஆயிடுச்சு. ஓகே, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாயிருச்சு. Right? So this is in the books, in your Bible books. So in the king's காலத்துல God used people to talk to the king and the people. அட்வைஸ் பண்றதுக்கு நேத்தன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த டெம்பிள் கெட்டவான்னு நேத்தன்ட்ட போய் கேட்பாரு. நேத்தன் ஆக்சுவலாக முதல்ல வந்து அஃப்கோர்ஸ் கெட்டுங்க அப்படின்றாரு. அப்புறம் தான் இன்னைக்கு நைட்டு காட் வில் டெல் நேத்தன், நீ டேவிட்ட சொல்லு, கெட்ட வேண்டான்னு சொல்லுன்னு காட் வில் டெல். நெக்ஸ்ட் வந்து ஹில் கம் அண்ட் டெல். ஸோ அப்படி ப்ராஃபிட்ஸ் வர் தேர். ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 5 புக்ஸ் இருக்கும், அப்புறம் இன்னொரு 12 புக்ஸ் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்போ என்ன சீரீஸில் படிச்சுட்டு இருக்கோம்? கவனன்ட் கீப்பிங் காட்னு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேவிட், சாலமன் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது ப்ராஃபிட்ஸ் உடைய காலகட்டங்கள் வரப்போகிறோம். அப்போ ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஜீசஸ் பற்றி என்ன சொல்லுறாங்க, அவங்களா சொல்லலைன்னு தெரியும்ல. காட் டோல்டு அபவுட் மெசையா, ஃபியூச்சரில் வரப்போகிற மெசையா பற்றி ஒவ்வொரு ப்ராஃபிட்கிட்டையும் சில காரியங்கள் சொல்லி அந்த காரியங்கள் மைண்டில் நிற்கிது, எல்லாருக்கும் நிற்கும். அந்த இஸ்ரேலில் கடவுள் மேலே பிரியம் உள்ளவங்க, அவருடைய ஸ்கிரிப்சர் மேலே பிரியம் உள்ளவங்க கட்டாயம் தேல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்படி நம்மளும் அதை படிக்க போகிறோம். அதனால ஐ கெப்ட் இட் லைக் தட். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த ப்ராஃபிட் இஸ் அ டிஃப்ரெண்ட் காலிங். அது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அ லிட்டில். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஐ எம் ஒன்லி ரிமைண்டிங் யூ. ஸோ கிங்ஸ் ஒரு ரோல், ஓகே, ஒரு ஜாபு. கிங்ஸ் கிட்ட காட் பேசணும்னா ஹி யூஸ்ட் ப்ராஃபிட்ஸ், அண்ட் ப்ராஃபிட் மூலம் ஹி ஸ்போக் வித் தெம். அது இல்லாமல் ப்ரீஸ்ட் வேற, யூ கெட் மீ? ஸோ ப்ரீஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆசாரியர்கள் வேற ஒரு ரோல். ஓகே, அது பிட்வீன் காட் அண்ட் மேன்கைண்ட் இருந்து அது ஒரு வேற ரோல். ஏன்னா அட்டோன்மெண்ட்டுக்கு அவங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த டெம்பிள் ஏரியாவை பத்திரப்படுத்தி வச்சு காவல் காத்து அதை ஹோலியாக மெயின்டைன் பண்ணி, அந்த மாதிரி அவங்களுக்கு வேற ஜாப். அந்த லேவி கோத்திரம் இதுக்குன்னே இருக்கிற ஒரு முழு கோத்திரமே, 12 கோத்திரத்தில், ரைட்? அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3 ரோல். ஸோ ப்ராஃபிட்ஸோட வேலை கடவுள்கிட்ட கேட்டு வாங்கி எழுதி வைக்கிறது அவங்க வேலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கையில் ஒரு புக்காக இருந்துச்சுன்னா
அவங்களும் சொல்லி எழுதி கையில் இருக்கு, நம்ம கையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ராஜாக்கள்ன்றவங்க இஸ்ரவேலுன்ற ஒரு நாட்டை, அந்த லேண்டை ரூல் பண்ண மக்கள், ரூல் பண்ண பீப்புள். ஸோ காட்லி கிங்ஸ் இருந்தாங்க, மோசமான ராஜாக்களும் இருந்தாங்க. கண்ட்ரி உடையிறதுக்கு முன்னால் சவுலும் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ கூட சவுல் வாஸ் நாட் அ குட் கிங். அது அந்த காரியங்கள். ப்ரீஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேவி கோத்திரம். அங்கேயும் காட்லி ப்ரீஸ்ட் இருந்தாங்க. ஆரன், சாமியல்லாம் நல்ல, நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நல்ல கேரக்டர் உள்ள இருந்த ப்ரீஸ்ட். பேட் ப்ரீஸ்டும் இருந்தாங்க. லைக் ஏலி ஞாபகம் இருக்குல்ல, ஏலி சாமியல் டைம்ல இருந்த ஏலி. ஸோ நாட் ஸோ குட் priests were also there. In fact, இப்போ I just learned this. So God tells Samuel an information. இது பாருங்க, நம்ம வந்து ராஜாக்கள் நல்ல ராஜாவா அமைஞ்சு முடியல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜூடா ஜூடா கோத்திரத்துக்கு முன்னாடி ஜூடான்னு ஒரு பையன் இருந்தாருல்ல, அவருக்கே ஒரு ப்ராஃபஸி இருந்துச்சு. என்னது? ராஜாக்கள் உன்னோட சந்ததியில வருவாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ராஜாக்கள்னு ஒரு ஒரு காரியம் உண்டு இஸ்ரேல் மக்களுக்குன்றது முன் குறித்தது, முன்னாடியே டிசைட் பண்ணது. ஓகே, ஸோ இஸ்ரேல் மக்கள் கேட்டனால தான் கிங்ஸ்ன்ட்டு இல்லை. கிங்ஸ் வர் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன், ஆல்ரெடி இந்த டிசைன் இருந்தது, எப்பவுமே இருந்தது. இவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ என்ன நினச்சிருப்பாங்க? ஸ்லேவ்ஸா இருந்து வெளியில வந்து ஒரு 400 வருஷம் யார் யாரோ ரூல் பண்ணி, ஜட்ஜஸ்லாம் ரூல் பண்ணி, அப்போ பீப்புள் ஆர் டெஸ்பரேட். நமக்கு விடிவு காலம் அப்படின்னு ஒன்று வருதுன்னா, நமக்கு ஒரு டெலிவரன்ஸ்னு ஒன்று வருதுன்னா, நல்ல ராஜா வந்துட்டா எவ்ரிதிங் வில் பி ஃபைன், ஆல் வில் பி குட். இல்லை, வில் பி ப்ராஸ்பரஸ், வில் பி சேஃப், வில் பி டேக்கன் கேர் ஆஃப், நம்மளை நல்லா லீட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு, தொல்லைகளே இருக்காது அப்படி நினைச்சுதான் அவங்க கிங்ஸ்ன்னு கேட்டது. கிங்ஸ் வந்து பார்த்தாங்க, நத்திங் கிரேட் இல்லை, தேவர் டெரிபிள். அதனால்தான் சாம் ப்ராஃபஸீஸ்ல, ஐயோ இது சரியில்லையே, இந்த ஹியூமன் கிங் சரிப்பட்டு வரல, அப்போ ஏதோ இன்னொரு கிங்குக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது. டேவிடிக் கிங் 10 இல்லை, இன்னும் நல்ல கிங்ஸ் வேண்டியிருக்கு. சாலமன் 2வது கிங்கே வாஸ் பேட் இல்லை, கிங்டம் 2ஆ உடையிற அளவுக்கு பேட். ஸோ அப்போ பெரிய குறை ஒன்று தங்கி இருக்கு. லைக் திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்லை, ராஜாக்கள் வந்துட்டா ஹாப்பி என்டிங் அப்படின்னு இல்லை. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் someone else who is going to bring a better kingdom அப்படின்ற தாட் மனசுல வந்திருக்கும், ரைட்? அதே போல இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டும் அதே மாதிரி தான், ஒரு மெஸ்ஸி ப்ரீஸ்ட்ஹுட்டா இருந்தது இல்லை அவங்களுக்கு. ஸோ ஏலி டைம்ல ரொம்ப மோசம். ஏலியோட சன்ஸ் கூட கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஹை ப்ரீஸ்ட்ன்ற ஜாபு ஆரனுக்கு மட்டும்தான். கிங்குக்கு எப்படி க்ரௌன் தாண்டி வருதோ அதே போல ஆரனுடைய அடுத்த ஹை ப்ரீஸ்ட்ன்றது அவருடைய மூத்த மகன். ஸோ அப்படி செலக்டடா ஒரே குடும்பத்துல இருக்கிற ஒரு ஹை ப்ரீஸ்ட்லி ஜாப், அதுதான் ஏலி குடும்பத்துல இருந்தது. 2 சன்ஸும் வெரி பேட் சன்ஸ், ரைட்? அண்ட் அவங்க மறிச்சுலாம் போவாங்கல்ல. ஏலி குடும்பமும் ரொம்ப மோசமான குடும்பம். ஸோ அந்த டைம்ல God is promising a faithful priest. வாசிக்கிறீங்களா யாராவது தமிழ் பைபிள்? 1 Samuel 2:35. 1 Samuel chapter 2 verse 35. So God says, I will raise for myself, tanake, okay, a faithful priest who will do according to what is in my heart and my mind. I will build him a sure house, and he shall walk before my anointed forever. Okay. So if you think about it, in the priest job kuda humans olunga pannala, right? And God is telling, I will get a nice faithful priest for myself.
I'll get one. So obviously we know Jesus is our high priest. Hebrews talks about it 4, 5, 7, 8, 9, 10, 11. நிறைய சாப்டர்ஸ்ல பேசப்பட்டு. Okay. So just to understand that, yeah. So king நல்ல king இல்ல, priest நல்ல priest இல்ல, prophet மோசஸ் மாதிரி ஒரு prophet வருவாரு உங்க உங்க குடும்பத்துல. அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஃப்ரம் இஸ்ரேல், வெளியில இருந்து இல்ல, ஃப்ரம் இஸ்ரேல் ஒரு ப்ராஃபிட் வருவாரு. அப்படின்னா அதுவும் பீப்புள் ஆர் வெயிட்டிங், ரைட்? ஸோ வென் ஜீசஸ் கம்ஸ், he has to fulfill the job of a perfect king, perfect priest, and a perfect prophet. Make sense? Okay. So that is why these 3 jobs he does. Jesus Christ is the prophet, priest, and the king. So the கேட்டிருந்திருப்பீங்க, but this is the reason. Okay, that topic is a deep topic. We'll do it some other time. Priest மெல்கிசதேக்க போல priest, இந்த லீவைட் priest மாதிரியே இல்லை, அதுக்கும் முன்னாடி காலத்துல இருந்த மெல்கிசதேக்க போலன்னு இருக்கும். மோசே போல கூட்டிட்டு வருவாருன்னு இருக்கும், டேவிடோடைய ராஜ்யத்துல வருவாருன்னு இருக்கும். யூ கெட் தி ஐடியா, ரைட்? ஓகே, சரி. Now, இந்த ப்ராஃபிட்ஸ்ன்றது ஏன் ஒரு ஸ்பெஷலா பைபிள்ல எக்கச்சக்கமா இருக்கும், ரைட்? More than any other book, if you think about it, வேர்ல்டில் உள்ள any other religion did not talk about their hero or their important person in prophecy. ஸோ இப்படி புத்தர் பிறப்பாருன்னு எங்கேயாவது எழுதி இருந்துச்சா? இல்லை, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த ரிலிஜனுக்கும் யோசிச்சு பாருங்க, நோவேர். பட் ஒன்லி பைபிள் ஸ்போக் அபவுட் கம்மிங் மெசாயா ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன். யா, இந்த நம்ம இப்போ வெறும் 1000 வருஷம் ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம்ல. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் காட் கொடுத்து வைக்கிறார். எதுக்கு வைக்கிறாரு? மெசையா வந்த உடனே ஐடென்டிஃபை பண்றதுக்கு. கரெக்ட் தானே? ரைட்? ஸோ வி வில் நோ. இப்போ சிலுவையில் அறையப்பட்டவர் ஜீசஸ்ன்றது ஒரு உண்மை. ரோம ராஜ்யத்துல எத்தனையோ 1000 பீப்புள குரூசிஃபை பண்ணாங்க. திருடங்க, மர்டரர்ஸ் எல்லாரையும் குரூசிஃபை பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரு ஒரு திருட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தா சாட்டை அடி தான் கொடுத்துருப்பாங்க. சிலுவையில் அறையிற அளவுக்கு அப்போ லைஃப் போயிருது இல்லை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்குன்னா அவங்க ரொம்ப ஈவிலா ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அவ்வளோ ஒரு கெட்ட கிரிமினல் ஆக்ட் பண்ணவங்கள தான் குரூசிஃபை பண்ணாங்க. அப்படி எத்தனையோ பேரை பண்ணியிருந்திருப்பாங்க, ரைட்? அதுல இந்த ஒன் மேன் இஸ் சூப்பர் ஸ்பெஷல், அவர் தான் மெசையான்னு எப்படி நமக்கு விளங்கும்? இல்லை, வி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு அப்புறம் யாராவது கதை கட்டி இந்த பர்சன் தான் மார்ட்டியர் மாதிரி உங்க சின்ஸ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னா இட் இஸ் ஸோ ஒரு மாதிரி மீனிங்லெஸ். யூ கேனாட் அப்படி ஒரு கதை கட்ட முடியாது. கட்ட முடியும், நம்ப முடியாது. கரெக்ட்? அப்போ ஒன்லி பிகாஸ் வி ஹாவ் ப்ராஃபசிஸ், நம்ம ஒரு ஷுவரா 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, 500 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுனது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, ஒன்னொன்னையும் வச்சு வி கேன் லுக் ஃபார் த மெசையா அண்ட் பி கம்ஃபர்டட். இத்தனைக்கும் இது ஹாஃப் தான் வந்திருக்கு. கரெக்டா? ஜீசஸுடைய ப்ராஃபசிஸ்ல ஃபர்ஸ்ட் கம்மிங் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஆல் த ப்ராஃபசிஸ் லிஸ்ட் டவுன் பண்ணோம்னா 100 ப்ராஃபசிஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங்லனா there are 700 more pending for his return. அவருடைய செகண்ட் கம்மிங் பத்தி அவ்வளோ ஜாஸ்தி இருக்கு. there are so many. That is why the Jews missed this 100 because they were so focused on the 700. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். ஏன்னா ஒரு கிங்லி ரூலிங் டஃப் காய்
punishing and avenging the enemies, crushing the enemies down. அந்த மாதிரி ஒரு மெசையா தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமெம்பர், டேவிட் காலத்துல இருந்து கிங் வேணும்னு கேட்டதெல்லாம் அதனால்தான். அப்படி எல்லாரையும் அடக்கி அவங்க ஒரு அழகான ஒரு கிங்டம்ல ப்ராஸ்பரஸா இருப்பாங்கன்றதான் அவங்களோட ஆசை. அந்த ப்ராஃபசிஸ் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதான் 700 இருக்கு. 700, இது 100னா அது 700. யா, so they didn't realize there is a suffering Messiah part. There is a high priestly Messiah. They only imagined the kingly Messiah, the royal Messiah. Priestly Messiah utang. Okay. But God wanted all of us to understand that. Right? அதனால தான் இத்தனை புக்லேயும் ஒரே ஸ்டோரி தான், ஒரே ஸ்டோரி தான். ஜெனசிஸ்ல ஆரம்பிச்சு வீழ்ந்தது அந்த 2-3 chapters. And if you open Revelation உடைய last 2-3 chapters, எல்லாம் அதே மாதிரி வரும் அங்க. Right? So this is one story, one part of the one big story. அந்த ஸ்டோரியில ஒரே ஒரு ஹீரோ தான், ஜீசஸ் மட்டும்தான். All right? Okay. So no wonder, right? Okay. Now, அதனால நம்ம ப்ராஃபிட் எழுதின புக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஸோ ஆமோஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஐ எம் ட்ரைங் டு டூ இட் இன் த டைம் லைன். ஸோ நம்ம 1000 years வரைக்கும் பார்த்தோம். இவர் வந்து ஜீசஸ்க்கு முன்னாடி 760 yearsக்கு முன்னாடி இருந்தவர். ஓகே, ஸோ பிஃபோர் ஜீசஸ் ஒரு 760 yearsக்கு முன்னாடி இருந்த ஆமோஸ். ஸோ சில ப்ராஃபிட்ஸுக்கு வெரி கிளியர் டைம் லைன். ஏன்னாக்கா அவர் இந்த ராஜா ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ப்ராஃபிட்டா இருந்தாரு அப்படின்னு இருக்கும். ஆமோஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு எர்த் குவேக் பத்தி அவர் பேசுவார். ஸோ அந்த எர்த் குவேக் வந்து யூ கேன் டேட் இட் பை சயின்ஸ். ஓகே, ஸோ அது கம்ப்ளீட்லி ரெக்கார்டட். அதனால இவருடைய வருஷ காலகட்டம் ரொம்ப கிளியரா சொல்ல முடியும் போல இருக்கு. ஓகே, ஸோ 760 BCன்னு நான் எழுதியிருக்கிறது அவர் பிறந்து அவருடைய மரணம் வரைக்கும் there will be some time, right? நான் ஒரே ஒரு வருஷத்தை எழுதியிருக்கேன், ஜஸ்ட் டு புட் ஒரு ரஃபா ஒரு நம்பர் வைக்கிறதுக்காக. அப்போ நம்பர்ஸ் ஈஸியாக மண்டையில் இருக்கும்ட்டு. ஓகே, ஸோ அவர் சொன்ன மெசையானிக் ப்ராஃபஸி. ஸோ எல்லா ப்ராஃபிட்ஸும் ஒரு எல்லா ப்ராஃபிட்ஸும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபஸீஸ் ஒரு இம்மீடியட் ஹிஸ்ட்ரியில் இம்மீடியட்டாக நடக்க போகிற ஒரு ஃபியூச்சர் இவெண்ட்டையும் குறிக்கும். மெசையானிக்காகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஃபார் இன் த ஃபியூச்சர் நடக்க போகிற ஒரு காரியமாகவும் இருக்கலாம். ஓகே, ஒரு ப்ராஃபிட் உண்மைதான் பேசுறாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மோசேயே சொல்லிட்டு போயிருப்பாரு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவருடைய வார்த்தைகள் உண்மையாச்சுன்னா அது அவருடைய ப்ராஃபஸீஸும் உண்மை அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவார். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து நியர் ஃபியூச்சரில் நடக்க போகிற காரியங்களையும் பேசியிருப்பாங்க. அப்போ அந்த நியர் ஃபியூச்சர் காரியம் நடந்துருச்சுன்னா அவர் சொன்ன எல்லாமுமே காட் கொடுத்த வசனங்கள் அப்படின்னு நம்பலாம். இட்ஸ் அ காட்லி ப்ராஃபிட்னு நம்பலாம். ஃபால்ஸ் ப்ராஃபிட் கிடையாது, ஜெனுவின் ப்ராஃபிட்னு நம்பலாம். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணது மோசே. ஓகே, ஸோ அதனால தான் நிறைய ப்ராஃபிட்ஸ் அந்த நியர் ஃபியூச்சரும் இருக்கும், ஃபார் ஃபியூச்சரும் இருக்கும். ஸோ நியர் ஃபியூச்சர் இஸ் ஜென்ரலி யூஸ்வலி அபவுட் இஸ்ரேல். அந்த நாட்டுக்கு என்ன நடக்க போகுது, அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க என்னன்னு அவங்க பேசுவாங்க. ஸோ ப்ராஃபிட்னாலே ஃபியூச்சரை சொல்றது மட்டும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்ற எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ காடுடைய வேர்ட்ஸ், இப்போ ஆமோஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஆமோஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கடவுள் ஆமோஸ் கிட்ட சொல்லி எழுதப்பட்ட காரியங்களும் ப்ராஃபஸி தான். இப்போ ஆமோஸ் வந்து மோசே எழுதுனதை வாசிச்சுட்டு அதில் உள்ள பாடங்களை வச்சு பீப்புள் திருந்தி வாழுங்க, ரிப்பென்ட், நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, தோரால இப்படி எழுதலை, நீங்கள் அந்த லாஸை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாருன்னா அதுவும் ப்ராஃபஸி தான். மேக் சென்ஸ்? ஓகே, ஸோ பைபிளை எக்ஸ்பிளைன் பண்ணி ரிமைண்ட் பண்ணி பைபிளை வச்சு பேசுகிறவங்க பேசுகிறதும் under the prophecy, okay, under the prophetical talk. So Amos or any prophet,
எழுதின புக்ஸ் வாசிச்சிங்கன்னா அந்த ரிப்பென்ட் பண்ணுங்க, நீங்க தப்பு பண்றீங்க, மிக்ஸ்டு கல்யாணங்கள் கூடாது, ஐடல் வர்ஷிப் கூடாது, ஃபெய்த்ஃபுல்லாக வர்ஷிப் பண்ணுங்க, தப்பாக வர்ஷிப் பண்ணுறீங்க, இந்த இந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல. ஸோ இந்த காரியங்களும் உண்டு. ஃப்யூச்சரில் நடக்க போகிற காரியங்களை பற்றியும் எழுதியிருப்பாங்க. ஆர் வி குட்? ஓகே, சரி. ஸோ ஆமோஸ் டைமில் ஒரு earthquake வந்துச்சான். அந்த earthquake வச்சனால we can date the book of Amos pretty well. அதனால நல்ல கரெக்டான டேட் பண்ணிடலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க ஆமோஸ் இருந்த டைமில் கண்ட்ரி வாஸ் இன் அ நைஸ் கம்ஃபர்டபுள் பொசிஷன். வார் ஒன்றும் இல்லை, கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க, கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எனிமீஸ்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை, நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வர்ஷிப் வாஸ் நாட் ட்ரூ. உண்மையாக அழகாக வர்ஷிப் பண்ணலை காடை. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் இன் த புக் ஆஃப் ஆமோஸ். அவர் வந்து ரொம்ப சொல்வார், நீங்கள் தப்பாக வர்ஷிப் பண்ணுறீங்க, கரெக்டாக வர்ஷிப் பண்ணுங்க, நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் சரியில்லை, நீங்கள் பாடுற பாட்டுகள் சரியில்லை, உங்கள் ஜெபங்கள் சரியில்லை, அந்த மாதிரி திட்டிருக்கோம் அதில். ஓகே. ஆமாம், ரொம்ப இன்ஃபேக்ட் வாசிச்சா நமக்கு அப்ளிகபிளோன்ற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு. ஏன்னா நமக்குலாம் அந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லைல்ல. வார், ஃபேமின், அந்த மாதிரி மேஜர் எத்தனை கண்ட்ரீஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனை 1000 மக்கள் அந்த மாதிரி தங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாத வேற ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஒரு நார்மல்சி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்கல்ல. அப்படிலாம் இல்லாமல் நல்லா இருக்கணும். லைக் யூ அண்ட் மீ. நம்ம கஷ்டங்கள்னு இருந்தாக்கா ஏதாவது பர்சனல் லெவலில் கஷ்டங்கள் இருக்குமே ஒழிய கம்யூனல் லெவலில் இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம வர்ஷிப் அப்போ எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்குதா, நல்லா இருக்குதா, ஜெனுவினாக இருக்குதா? பர்ஃபெக்ட் இஸ் நாட் அ கரெக்ட் வேர்ட், ஜெனுவின் இஸ் அ ரைட் வேர்ட். உண்மையானதாக இருக்குதா அப்படின்றது, அதுதான் ஆமோஸுடைய மெயின் புக்குடைய ஸ்டோரி. ஓகேயா? ஆல்ரைட். ஸோ அவர் ஆமோஸ் எழுதும் போது அவர் அப்பவே எழுதுறாரு ஒரு பாட்டில், இந்த டேவிட், இப்போ டேவிடுக்கு உடைய கிங்டம்ல தான் பர்மனன்ட் எவர்லாஸ்டிங் கிங்டம் வரப்போகுதுன்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு காட். எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ராமிஸ் வேற, ஏன்னா சாம்ஸ்ல டேவிடே எழுத வேற செய்திருப்பாரு. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். அப்போ டேவிடுடைய ராஜ்யத்துல காட் பர்ஃபெக்டான ஒரு கிங்கா அனுப்பியிருக்கணும், ஆனா அப்படி அனுப்பல. ஆல்ரெடி there are problems, there are so many issues, even the worship is not good. ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கிற டைம்ல ஈவன் த வர்ஷிப் இஸ் நாட் குட். அப்போ என்ன அர்த்தம்? திஸ் கிங்டம் இஸ் நாட் பர்ஃபெக்ட். இது ஒரு உடஞ்சி போன ஒரு கிங்டம் இல்லை, இது ஒரு ஃப்ளாட் கிங்டம் அப்படின்றது தெரியுது ஆமோஸ்க்கு. God is telling him. Okay, why don't we read those verses? Amos chapter 9. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? I'll do. Thank you. Amos 9 verse 11 and 12. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சோ காட் என்ன சொல்றாரு? இந்த டேவிடுடைய டேபர்நாக்கிளும் மோசம், அப்பனா என்ன, வர்ஷிப்பும் மோசமாயிருச்சு, அவரோட கிங்டமும் மோசமாயிருச்சு, எல்லாம் இட்ஸ் பேட், இட்ஸ் நாட் குட். அப்போ ஐ வில் ரிப்பேர் இட், ஐ வில் மேக் இட் பெட்டர். எப்போ? யாரெல்லாம் தாம் பேருக்கு கூப்பிட்டு சேர்த்துக்க போறாரு? டிட் யூ நோட்டீஸ் ஜென்டைல்ஸ் தேர்? புறஜாதி மக்களும் நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்ப இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்ல, என் பேரை சொல்ற புறஜாதி மக்களையும் கூட்டி சேர்த்து
ஒரு கிங்டமை ஒரு டெம்பிளை நான் நிலைநாட்ட போறேன் அப்படின்னு காடே சொல்றாரு. ஒரு ப்ராமிஸ் அகெயின் இன் த ஃபியூச்சர். மேக் சென்ஸ்? ஸோ திஸ் பர்டிகுலர் ப்ராஃபஸி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி மெசையானிக் இல்லையா? ஸோ டேவிட் கிங்டம்ல வரப்போற ஜீசஸ், அவரை ஃபாலோ பண்ற ஜூஸ் மட்டும் இல்ல, ஜென்டைல்ஸ் ஆல்சோ எல்லாரையும் சேர்த்து நிலைநாட்ட போறார். கரெக்டா? ஓகே. ஸோ ஆமோஸ், through Amos, let me say, through Amos, God is telling Israel, நீ மட்டும் இல்ல ஸ்பெஷல், followers will be Gentiles also. எல்லாரையும் சேர்த்து தான் என்னோட கிங்டம், அந்த ஸ்பெஷல் கிங்டம்ல நான் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா மெசேஜ். ஸோ கவனன்ட் கீப்பிங் காட் என்ன சொல்லிட்டே வந்தாருன்னு பார்த்துட்டே வரோம் நம்ம. அந்த லிஸ்ட்ல மெசையானிக் ரூலில் ஜென்டைல்ஸ் வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்ற ப்ராஃபஸி ஆமோஸ்ல இருக்கு. ஓகே, ஆமோஸ்ல வேற நிறைய பாடங்களும் படிக்கலாம். பட் அம்மா ஃபோக்கஸ் கவனன்ட் கீப்பிங் காட் என்ன என்ன மெசையானிக் இன்ஃபர்மேஷன் சொன்னாருன்றதை மட்டும் பார்த்துட்டு வரோம்ல. அதனால I'll not go deeper into Amos. Okay. Now, there is one more verse which I liked a lot. அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுறேன். Amos 3:7 வாசிங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஃபண்டாஸ்டிக் வேர்ஸ் இல்ல? அப்ப என்ன அர்த்தம்? அவர் முன்னாடியே சொல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரு. இது வரைக்கும் நடந்த காரியங்கள் யோசிச்சு பாருங்களேன். நோவா ஃப்ளட் டைம்ல கடவுள் முன்னாடியே சொன்னாரா? சொன்னாரு இல்ல? நோவா பேழை கெட்ட ஃபுல் அந்த 150 இயர்ஸ் ஓடிச்சேன். அப்ப எல்லாருக்கும் தெரியும், மழை வரப்போதான், தண்ணி வரப்போதான், அழிய போகுதான், நோவா மட்டும் பிழைக்க போறாராம் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிருந்திருப்பாங்க. பட் தெரியும் எல்லாருக்கும். ஆர் லாட், சோதம் குமரா யோசிச்சு பாருங்க. ஏப்ரஹாம் கிட்ட சொல்வாரு, ஏப்ரஹாம் நெகோஷியேட் பண்ணுவாரு இல்ல? லாட்டுக்கு தெரியும், லாட்டை வெளியில கூட்டிட்டு வந்த பிறகுதான் அந்த அழிவு நடக்கும். யூ கெட் த பேட்டர்ன். God will judge like Noah's flood or Sodom Gomorrah fire. God will judge in his anger, but he will also give a warning and give some grace time, take away his own people and then destroy. Are we clear? Super, la? The pattern doesn't change. Yeah. So we can also expect the same thing. Solitara, solitar. Scripture is closed. புதுசா பைபிள் யாரும் எழுத தேவையில்லை, எழுதி முடிச்சாச்சு. அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் போதும்னு பைபிள் இஸ் டன். ஓகே, இவ்வளவுதான் புக்ஸ். 2000 வருஷமா இதான் புக், இதுதான் பைபிள். ரைட்? ஸோ திஸ் இஸ் டன். ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் ஒன்றும் வரப்போறது இல்லை, இதுதான் இன்ஃபர்மேஷன். இதுல தெரியும் நமக்கு எல்லாமே இருக்கு. தேவையான அளவுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து வச்சுட்டாரு, வார்ன் பண்ணிட்டாரு, எப்படி அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. கரெக்ட்? அப்போ நம்ம கையில இருக்குல்ல ஃபெய்த்தை காட்டுறதுக்கு, நம்ம இட்ஸ் அன் ஆர் ஹேண்ட்ஸ் டு ஷோ ஆர் ஃபெய்த் அண்ட் பிலீவ். All right, so the pattern remains the same. Okay, so he will reveal his secret to his servants, the prophets. So the prophets கிட்ட சொல்லிட்டு பின்னால் நடக்க போறது சொல்வார். Okay, right. I wanted to explain இந்த வசனம் இருக்குல்ல, இந்த ஆமோஸ் வசனம் comes up again in New Testament. Okay, so அதனால அது நியூ டெஸ்ட்மெண்ட்ல எங்க அப்பியர் ஆகுதுன்றத பேக்ரவுண்ட் சொல்றேன். ஸோ ஆக்ட்ஸ் 15ல ஒரு கவுன்சில் ஒன்று கவுன்சில்னா கூடுகை நடக்குது. சம் பீப்புள் ஆர் ஹேவிங் அ மீட்டிங். யாரு? ஏர்லி கிறிஸ்டியன்ஸ். ஓகே, ஸோ அதுல பால், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் தேர், பர்னபாஸ் இஸ் தேர், தேர் ஆர் சம் மோர் பீப்புள். எதுக்காக மீட் பண்ணாங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் ஜூஸா இருக்கிற வரைக்கும் தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். பழக்க வழக்கங்கள் கரெக்டு, சேம். மோசே சொன்னபடி அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துட்டு வருவாங்க, டெம்பிள் போவாங்க, ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ரைட்? சாபத் கொண்டாடி இருந்திருப்பாங்க. ஸோ தே வுட் ஹவ் டன் ஆல் வாட் தோரா டெல்ஸ். சர்க்கம்சிஷனாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க.
இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பீட்டரும் பாலும் ஜென்டைல் உலகத்துக்குலாம் போய் கிறிஸ்டியானிட்டி சொல்லியாச்சு, ஜீசஸை பற்றி சொல்லியாச்சு. அவங்களும் கிறிஸ்டின்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தோரா சொல்லி கொடுக்கணுமா, தோராவை ஃபாலோ பண்ணுங்க கட்டாயம்னு சொல்லணுமா? தோரால நிறைய இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நிறைய 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 ரூல்ஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் செய்யணுமா, செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் மீட்டிங். அதான் இந்த ஜெருசலம்ல போனவங்க, வேற சர்ச்சு கட்டுறதுக்கு போனவங்க எல்லாரும் திரும்பி வந்து உட்காந்து தெல் டிஸ்கஸ். இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது பீட்டர் சொல்ற ஒரு மேஜர் பாயிண்ட், நமக்கு என்னோட ட்ரீம், அவரோட ட்ரீம் பார்ப்பாருல்ல, காட் வில் ஷோ ஹிம் அ விஷன்ல ஒரு பெட்ஷீட்ல எல்லா அனிமல்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும், அடித்து பூசி சொல்வாரு. ஓகே, ஸோ பீட்டர் அதுல இருந்து சொல்றாரு, நான் கடவுள்கிட்ட கன்ஃபர்மேஷனும் இருக்கு எனக்கு, ஜென்டைல்ஸ்க்கு இந்த மெசேஜ் போகணுன்றது கடவுள் சொன்ன ஒரு காரியம். அப்புறம் அதை விட கிரேட் வண்டர், எப்படி நமக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து பென்டிகாஸ்ட் நடந்ததோ அதே போல பிலீவிங் ஜென்டைல்ஸுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஒரு பிக் பாயிண்ட். ஸோ தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் காட்ஸ் ஐஸ். ஹோலி ஸ்பிரிட் இஸ் பீயிங் இஸ் dwelling within a Jew or a Gentile. அதனால அவருக்கு அது ஒரு பெரிய பாயிண்ட். ஸோ அவர் வாதாடுறாரு. அதனால அவங்களுக்கு இந்த தோரா ரூல் தேவையில்லைன்ற பாயிண்ட், அந்த பாயிண்ட்க்கு போவாங்க. ஸோ தேவையில்லை, அவங்களையும் நம்ம வி ஷுட் ஜஸ்ட் இன்க்ளூட் தெம் as கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். அவர் பேசும்போது பாலும் சொல்லுவார், எவ்வளோ மிரக்கிள்ஸ் நடந்துச்சு தெரியுமா, இஸ்ரேலுக்கு மட்டும்தான் மிரக்கிள்ஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கும் நிறைய மிரக்கிள்ஸ் நடந்தது அவங்க மத்தியிலையும், விச் ஹெல்ப்ஸ் ரைட், விச் ஹெல்ப் தெம் டு ஆத்தென்டிகேட் திஸ் இஸ் ட்ரூ காட். அதனால அது நடந்ததுன்னாங்க. அந்த டைம்ல ஜேம்ஸ் வந்து இந்த ஆமோஸ் 9:11-12 கோட் பண்ணுவார். வை? பிகாஸ் ஹிஸ் பாயிண்ட் என்ன, முன்னாலே எழுதியிருக்கு, ஜென்டைல்ஸ் வருவாங்கன்னு எழுதி இருக்குதே, ஆமோஸ் வழியா சொல்லி இருக்குதே, அதனால மீனிங் இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ். ஸோ ஜென்டைல்ஸ் வில் பிகம் கிறிஸ்டியன்ஸ். ஸோ கடவுளுடைய கிங்டம்ல எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய இது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் ஆர் ஹாவ் அ லுக், please have a look in Acts chapter 15 verse 16 and 17. It's a direct quote of Amos 9:11 and 12. நம்ம இப்போ வாசிச்ச 2 வசனங்கள். Okay? All right. Okay. I'm just checking if I have time for Jonah. நான் முடிச்சிடுறேன், Jonah முடிச்சிடலாம். Okay, so Jonah was another prophet and we have a book on Jonah. Roughly ஒரு 750 வச்சுக்கோங்களேன், அது 750 years before Jesus. Okay. Okay, இன்னொரு பாயிண்ட். ஸோ இந்த ப்ராஃபெட்டிக்கல் ரைட்டிங், நியர் ஃபியூச்சர், ஃபார் ஃபியூச்சர் பார்த்தோம், மெசையானிக் பார்த்தோம் இல்லை, அண்ட் ஜென்ரல் டீச்சிங் இல்லை ஜென்ரல் அட்வைஸ் மாதிரி அதுவும் இந்த ப்ராஃபிட்ஸ் கொடுத்தாங்க. இந்த இந்த இதில் நம்ம வி ஆர் பிக்கிங் மெசையானிக் பார்ட் ஆஃப் இட் மோர். ஓகே, இன்னொரு டைப்பும் இருக்கு, அது பேரே டைப்னா நிழல் போல. ஏன்னாக்கா இந்த நியர் ஃபியூச்சர், ஃபார் ஃபியூச்சர் இல்லை நடக்கிற காரியத்தையே முன்னால ஃபோர் டெல்லிங், நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்படுற, அப்படி எழுதுறது தான் ப்ராஃபஸின் அப்படின்ற ஐடியா ஆஃப் கிரீக் பீப்புள். ரிமெம்பர், அசிரியன், பாபிலோனியன், பர்ஷியன், கிரீக் அண்ட் தென் ரோமன். ஓகே, அந்த கிரீக் பீப்புளும் ரொம்ப ரொம்ப மூளையை யூஸ் பண்ற மக்கள். நிறைய இப்பவும் வெஸ்டர்ன் வேர்ல்டு காப்பி பண்றது அந்த காலத்து கிரீக் எம்பையருடைய ஸ்டைல் அண்ட் ஃப்ளரிஷஸ் அண்ட் அவங்களுடைய ஆர்ட் அண்ட் அவங்க போயட்ரி அண்ட் அவங்களுடைய சயின்ஸஸ் அண்ட் அதுகளை தான் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராஃபஸினாலே பின்னால நடக்க போறது முன்னாடியே எழுதுறது அப்படின்ற ஐடியா கேம் ஃப்ரம் த கிரீக் பீப்புள். ஹீப்ரூ பீப்புள் வழக்கத்துப்படி எது அவங்க ப்ராஃபஸின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு இவெண்டே நடக்கும், ஒரு ஒரு
பின்னால நடக்க போற காரியம் மாதிரியே முன்னாடி நிழலா நடக்கும் கடவுள் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியம் வந்து அவங்களுக்கு தென் தேல் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேட் ஆஸ் திஸ் இஸ் கனெக்டட் டு த மெசையா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நிழல் அப்படின்னு நினைப்பாங்க. ரியல் இது இந்த ஜீசஸ்னாக்கா இதெல்லாம் நிழலா இருக்கும். I'll give you some examples. இது ரொம்ப ஷுவர் இப்போ உள்ள மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் ஜீசஸே யூஸ் பண்ற சில வசனங்கள். ஸோ ஜீசஸ் யூஸ் பண்ணுவாருல்ல, அந்த மோசே ஒரு சிலுவை ஒரு ஒரு போல்ல பாம்பை எழுப்பின போல சன் ஆஃப் மேன் வில் பி லிஃப்டட் அப் அப்படின்னு சொல்லுவாருல்ல. ஸோ அது ஒரு நிழல். ஓகே, ஜீசஸ் கிராஸ்ல நடக்க போறது நிழலா. ஆர் ஏப்ரஹாம் ஐசக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண கூட்டிட்டு போனது ஃபாதர் சாக்ரிஃபைசிங் அ சன், ரைட்? ஸோ அந்த பாயிண்ட் அது ஒரு நிழல். ஸோ இப்படி நிறைய நிழல்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் த ஹோல் ஆஃப் த டேபர்நாக்கிள் இஸ் ஹெவனோட நிழல். ஆர் burnt sacrifice, complete burnt sacrifice of a lamb, that is a நிழல் of ஜீசஸ். ஸோ இப்படி நிறையனா சோ 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 மெனி இருக்கும். ஓகே, அதுல ஒண்ணு ஜோனா. ஓகே ஓகே ஸோ ஜோனா ஏன் நம்ம அதை நிழலா யூஸ் பண்றோம், என்ன கட்ஸ்ல நம்ம அதை அப்படி நினைக்கிறோம்னாக்கா ஜீசஸ் யூஸ் பண்ண அந்த வசனம்னால, ரைட்? ஓகே, ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த ஃபேரிசீஸ்லாம் போய் நீ தான் கிரைஸ்ட்னா நீங்க எங்களுக்கு ஒரு சைன் காட்டுங்க அப்படின்னுவாரு. அவரே நிறைய மிரக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இன்னும் கேட்பாங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, சைன் காட்டுங்கன்னு. அப்போ ஜீசஸ் என்ன ரிப்ளை பண்ணுவார்னா, ஜோனா மாதிரி நடக்கிற காரியம்தான் உங்களுக்கு இருக்கிறதுலயே பெரிய சைன், அதை விட பெரிய சைன் கிடையாது, தேவையில்லை, உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அது என்னது, 3 நாள் ஃபிஷ் பெல்லியில இருந்தது போல ஜீசஸ் வந்து கிரேவ்ல 3 days இருக்கிறார் இல்லையா? ஸோ அதுதான் நிழல், அதுதான் நிழல். ஓகே, இது ஜீசஸே யூஸ் பண்ணது, கரெக்டா? ஸோ அதனால நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் இப்போ நிறைய இப்படி ரிசர்ச் பண்ணி we now have many. ஓகே, ரைட்? ஓகே, ஸோ ஜோனா எப்படி நிழல், இந்த ஒரு வசனம் இருக்கு, ஆனா நம்ம அதை இன்னும் பில்டு பண்ணலாம். ஸோ ஜோனா வில்லிங்கா இல்லை, பட் ஜீசஸ் வாஸ் வில்லிங். காட் இவரை போய் ரிப்பென்ட் பண்ண சொல்வார் இல்லை, ஆஸ்க் ஹிம் டு கால் ஃபார் repentance and accept God. அதுதானே சொல்லுவாரு, நினைவேல போய் சொல்லுன்னு சொல்லுவார் இல்லை? அதே தான் ஜீசஸும் பண்ணாரு. ஜென்டைல்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போச்சு. நினைவே இஸ்ரவேல் கிடையாது, வேற ஒரு கண்ட்ரி. ஸோ நினைவேக்கு போய் சொல்ல சொன்னாரு. காஸ்பல் மெசேஜும் எல்லாருக்கும் போச்சு. இந்த போட்ல ஜோனா இருக்கும்போது ஒரு புயல் மாதிரி வரும், யாரோ ப்ராப்ளம், அவங்கள தான் தூக்கி போடணும்னு சொல்லும் போது ஹீல் டெல், நான் தாங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஹீல் ஆஃபர் ஹிம்செல்ஃப், என்ன தூக்கி போட்டுருங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிருங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அது கடவுளுடைய கோபத்துக்குள்ள இருக்கிறேன், நான் டிசோபே பண்ணி வந்தனால. அதனால நான் கடவுளுடைய கோபத்தை எடுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சேஃபா இருங்க, என்ன தூக்கி போட்டுருங்க கடலுக்குள்ளன்னு தான் சொல்லி போடுவாரு. ஸோ கைண்ட் ஆஃப் ஜீசஸ் ஆஃபரிங் ஹிம்செல்ஃப் ஃபார் காட்ஸ் ஆங்கர் இல்லை, வெரி சிமிலர். he was in the belly for 3 days, fishoda belly, and he came out on the 3rd day. So Jesus also came out resurrected on the 3rd day. அதுக்கப்புறம் நினைவேக்கு போய் 40 நாள் நினைவேல பிரசங்கம் பண்ணுவாரு. அதே மாதிரி ஜீசஸும் கிரேவ்ல இருந்து வந்த பிறகு, அதாவது ரிசரெக்ட் ஆன பிறகு 40 days பூமியில இருப்பார். he was on earth for 40 days. அதுக்கப்புறம் தான் ascension. okay, so Jesus is the same. Jesus was willing, Jesus did the same. எல்லா ஜென்டைல்ஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இந்த மெசேஜ் போச்சு. he gave himself at the cross. எதுக்காக? கடவுளுடைய கோபத்துக்காக. he was in the grave for 3 days, right? And he got resurrected on the 3rd day, and the mission continued for 40 days. Very similar, no? So Jonah வந்து the technical term is called the type. okay, ஷேடோ சொல்லலாம், நிழல் சொல்லலாம். ஆனா அந்த டைப் வந்து புரோட்டோடைப் பண்ற மாதிரி. புரோட்டோடைப்னா இப்போ ராக்கெட் கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு மாடல் செய்வாங்கல்ல குட்டியா,
அந்த மாதிரி. ஸோ அது ரியல் கிடையாது, ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட், சேம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ குட்டி மாடல் மாதிரி. ஸோ ஜோனாவுடைய லைஃப் ஸ்டோரி நடந்தது இஸ் லைக் அ மாடல் ஆஃப் வாட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டூ. ஓகே, ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அபவுட் ஜோனா. ஸோ திஸ் இஸ் வாட் ஹி சேஸ், Matthew 16:4. வாசிக்கிறீங்களா யாராவது? Matthew 16:4. ஓகே. இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். ஆமா. Yeah, so this is the sign of Jonah. அந்த 3 days இருந்து வருது. ஓகே, alright. So this is there. ஆமா, Matthew 12லயும் இருக்கு. ஆமா, இந்த part is there. Fair enough. நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கோமா? I don't want to start another prophet. We have just 3-4 minutes to go. ஓகேயா? சாந்திகா இருக்கிறீங்களாக்கா? ரெமி ஆஃபீஸ்ல இருக்கீங்களா? ப்ரே பண்ண முடியுமா? ப்ரே பண்றேன். சரி. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே அப்பா, எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே ராஜாவே அப்பா, இந்த நேரத்துல கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போது கர்த்தாவே ஒவ்வொரு புது நாலேஜ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்பா. அதுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜாவே அப்பா. நீங்க ஒரு செலக்டட் பீப்புள் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு அதுக்காக சூஸ் பண்ணதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அவர்கள் மூலியமாக கர்த்தாவே இந்த வெளிப்படுத்துதலே ஆண்டவரே, நீங்க தெளிவா குட் அண்டர்ஸ்டாண்டிங் குட் ஜென்யூனோட எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. வி பீன் கீப் ஆன் ரிமைண்டட் ஃபார் மெனி திங்ஸ் ராஜா. ஆனாலும் நாங்கள் அசைட்டை பண்ணி திரும்பவும் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே அப்பா. நீங்க ஒவ்வொரு மூலியமாக கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் கர்த்தாவே, there is a huge link between the Old Testament and New Testament. We are learning it on the new procedures and scenarios, Father God. We thank you for that ஆண்டவரே அப்பா. வேதத்துள்ள அதிசயங்களை காண்படி என் கண்களை திறந்தரலும் நாங்க கேட்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு பாமலா மூலமாக தந்து கொண்டிருக்கிறபடியா நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜாவே. இன்னும் நாங்க இதுல அதிகம் இன்னும் நிறைய ஆண்டவரை கத்துக்கொண்டு கர்த்தாவே உலகத்துக்கு வெளிச்சமானவர்களாக கர்த்தாவே இன்னும் உம்மிடத்துல அதிக ஃபெய்த்தும் அதிக நம்பிக்கையும் பரலோகத்துக்கு காரியங்களை மாத்திர சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக ஆண்ட கிருபிக்காரன் கர்த்தாவே அப்பா. பமலாவை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற மேலான கிருபிகளுக்காக நன்றி. இன்னும் அதிகமா எடுத்து உபயோகப்படுத்தும் கர்த்தாவே. சுகம் பல ஆரோக்கியத்தை ஞானத்தை புத்தி அறிவியும் தேவன் பரலத்தின் தாரும் கர்த்தாவே. நீ தெரிந்து கொண்ட பாத்திரமாக மட்டுமா நடத்தி கொண்டு வர மேலான கிருபிகளுக்காக கொடான பிடிச்சோம். இன்னும் தாங்கும், இன்னும் வழிநடத்தும், இன்னும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபம் கேளுங்கள் ஜீவன் உள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, da. Thanks, Pamela. Oh, It you're was welcome. very nice. Thank Another God. learning. Thank God. Thank God. Praise be to God.